அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ பெத்தாச்சி விநாயகர் மற்றும் சோமஸ்கந்தர் திருக்கோவில். இந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து வர தூரத்துல தாங்க இருக்கு. இங்கே மூலவர் பெத்தாச்சி விநாயகர் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் பிரம்மாண்டமா அருள் பாலிக்கிறாங்க. இந்த விநாயகர் வலம்புரி விநாயகராக இருப்பதோட தும்பிக்கையில் பிரம்ம கலசம் வச்சிருப்பதும் தனி சிறப்பு. விநாயகர் கோஷ்டத்தில் தெற்கே மகாலட்சுமி, மேற்கே முருகன், வடக்கே நந்தன விநாயகர் ஆகியோரும் அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் சுயம்புவா தோன்றிய கன்னிமூல கணபதியை மட்டும்தான் பிரதானமாக வைத்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு பின்புறம் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்றும் இருந்திருக்கு. சுமார் 90 வருடங்களுக்கு முன்பு பெத்தாச்சி அம்மா என்பவர் இந்த சுயம்பு விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வந்துள்ளார். அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த விநாயகரை யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இதே இடத்துக்கு விநாயகர் வந்துடுறாரு. இது போல அடிக்கடி இந்த கோவிலில் நடந்ததால ஒரு பெரிய விநாயகரை செஞ்சு இங்கேயே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்தாச்சி அம்மா நினைவாகவும், பெத்தாச்சி அப்படின்னா பெரிய அளவில் ஆட்சி புரிபவர் என்பதன் அடிப்படையிலும் இங்குள்ள விநாயகருக்கு பெத்தாச்சி விநாயகர் என்று பெயர் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆலயத்தில் வடக்கு நோக்கிய விஷ்ணு துர்க்கை, அருகே சரஸ்வதி, கிழக்கு நோக்கிய கன்னிமூல கணபதி மற்றும் நாகர் அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் விநாயகப் பெருமானுக்கு மார்கழி மற்றும் ஆடி மாதங்களில் அன்னாபிஷேகம், சொர்ண புஷ்பம், காய்கறி மற்றும் தேங்காய் ஆகியவற்றால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது. இத்தலத்தின் தலவிருட்சமாக வன்னி மரமும் வில்வ மரமும் அமைந்துள்ளது. வன்னி மரத்தின் கீழ் நாகர் அருள்பாலிக்கின்றார். விநாயகரின் இடதுபுறம் சோமஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் மேலே சிவபெருமான், பார்வதி தேவி, நடுவில் முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்தர் அமைப்பும், அதன் கீழ் சோமசுந்தரேஸ்வரரும் அருள்பாலிக்கின்றனர். இவருக்கு எதிரில் நந்தி அமைந்துள்ளார். இது போன்ற சிவ குடும்ப கோவிலை பார்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு பிரதோஷ காலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதோடு கார்த்திகை சோமவாரத்தில் 108 சங்காபிஷேகமும் நடைபெறுவது மிகவும் சிறப்பு. சோமாஸ்கந்தர் கோஷ்டத்தில் தெற்கே தட்சிணாமூர்த்தி, மேற்கே மகாவிஷ்ணு,
வடக்கே பிரம்மா சன்னதிகளும் உள்ளன. சோமாஸ்கந்தர் சன்னதிக்கு வடக்கு பிரகாரத்தில் ஆஞ்சநேயரும் அவரது அன்னை அஞ்சனாதேவியும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். தமிழகத்தில் அஞ்சனாதேவிக்கு குறிப்பிட்ட ஓரிரு இடங்களில் மட்டுமே சன்னதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஞ்சநேயருக்கும் அஞ்சனாதேவிக்கும் அமாவாசை தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் காலபைரவர் மற்றும் ஈசான்ய பகுதியில் நவக்கிரக சன்னதியும் இத்திருத்தலத்தில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது.